அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி 5ஆம் இடம் வருகிறார். 5ஆம் இடம் என்றாலே பூர்வ புண்ணியம். ஸோ பூர்வ புண்ணியம் என்றாலே குழந்தைகள் விஷயத்தில் அதீத கவனம். பிள்ளைகளுடன் சண்டை, பிள்ளைகளுடைய கோபதாபம், பிள்ளைகளை கத்துவது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளை முறைத்து கொள்வது, பிள்ளைகள் உங்களிடத்தில் ஏதாவது கடும் கோபங்கள் காட்டினால் அவர்களுக்கு சரிக்கு சமமாக நிற்கிறதெல்லாம் கூட. அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை அடுத்த 2.5 ஆண்டு காலம் உச்சரிப்பு செய்வது நீங்கள் தான். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதே சமயம் குருவானவர் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஜூன் மாதம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பெரிய ஆஹா ஓஹோ என்று இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சகம் வரும். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் மனக்குழப்பங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். யோகாவை வாழ்க்கையில் 12 ராசியில் யார் கற்றுக்கிறார்களோ இல்லையோ, விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடக ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சி கற்றுக்கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் சந்திரன் உச்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் சந்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சந்திரன் என்றாலே மதி மாறி மாறி விடுவார். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் மதியை மட்டும் சரியாக வைத்து கொண்டால் யோகங்கள் கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை கிடைக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் கிடைக்கும். தனம், குடும்ப, வாக்கு அனுகூலங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் கிடைக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறுமண அமைப்பு கிடைக்கும். புத்திர சந்தானங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்தீஸ்வரன் கோயில்களுக்கு செல்வது, மாதத்தில் ஒரு செவ்வாய் முருகர் வழிபாடு செய்வது, சுப்பிரமணிய புஜங்கத்தை மனதார கேட்பது விருச்சகத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் யோக பலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கியபடி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு செய்தீர்கள் என்றால் அடுத்த 2.5 ஆண்டு காலம் வெளியிடத்தில் கான்சன்ட்ரேட் செய்து முன்னேற முடியாமல் தகராறிலே போகும். அதில் மட்டும் கவனம். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது, உறவுகளில் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுக்கு தலையாய் கடமை.